Kaylee Cuoco and Sam Claflin star in the MGM Plus original series, Vanished. When the man Alice loves disappears on a train to the south of France, every romantic memory becomes evidence. Every intimate detail, a potential threat. She thought she knew everything about him, but she may not even know his real name. 4-part thriller Vanished premieres February 1st on MGM Plus. Finding the truth is a dangerous affair. திருமகன் என்ன நடந்தது? ஓகே, இது நான் புதுசா வீடு வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு அது ஒரு 2012 இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹவுஸ் எடுக்கிறேன். பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் யாருமே குடி வரல அந்த கொண்டோக்கு. ஸோ நம்ம சாவி எடுத்த ஆர்வத்துல சரி நம்ம தான் மொதல் போறோம், அந்த கொண்டோக்கு உள்ள போறோம். சரி போயிட்டு என்ன இருக்கு, எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பார்த்துட்டு வந்தேனே. அப்புறம் நான் டிசைட் பண்ணிச்சு நம்ம இங்கே தங்கிடலான்னு. ஏன்னா புதுசா ஆனால் நார்மலா இந்தியன்ஸ் வீட்டுக்கு போனால் அந்த ரிச்சுவல்ஸ் தான் செய்வாங்க. நம்ம அவ்வளவு தூரத்துக்கு பொறுமை இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், சரி தங்கலான்னு ஒரு பிளான் போட்டாச்சு. சரி சின்னோட சிம்பிள் பெட் எல்லாம் எடுத்து போயிட்டு அங்கே தங்கலான்னு சின்ன செட்டப் வச்சுட்டு லைட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தங்கிடலான்னு அங்கேயே தங்கலான்னு ஒரு 2 நாள் தங்கிட்டேன். அது என்ன ஆச்சுன்னா லைக் நான் அப்புறம் தான் ரியலைஸ் பண்றேன் அந்த கொண்டு ஒன்றும் யாருமே ஷிஃப்ட் ஆகி வரல. ஏன்னா அது நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இப்பதான் சாவி கொடுத்துருக்காங்க எல்லாம் கையிலையும். அப்புறம் சரி ஓகே தங்கலாம் பழுக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், லைக் ஒரு கோசமா இருக்கும், பக்கிங் ஃப்ரீயா இருக்கும், எங்க பக்கிங் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பக்கிங் ஒன்று அவங்க பேர்த்தாலும் ஒன்று கொடுக்கல. அந்த ஆர்வத்துல போயாச்சு. அது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா லைக் வழக்கம் போல வேலை முடிச்சுட்டு அந்த நைட் வரும்போது நம்மள வீட்டுல கிச்சன்ல அதனால வெளியே இருந்து சாப்பிட வாங்கிட்டு சாப்பிடுவோம். நம்ம ஸோ வெளியே இருந்து சாப்பிட்டு படுக்கலாம் போட்டு அந்த அப்பனும் இந்த ஏர் கண்டிஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்றேன். ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்டாண்ட் ஃபேன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு போகும்போது ஒரே லைக் நார்மலா போடுற மாதிரி இந்த நார்மலா ஒரு புது வீட்டுக்கு போனோம்னா ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த சிமெண்ட் ஸ்மெல் தான் நம்மளுக்கு அடிக்கும். அந்த அன்னைக்கு வித்தியாசமா ஒரு நல்ல ஸ்மெல்லே இல்லை, நாட் குட் ஸ்மெல்லான்னு நினைச்சேன். சரி மேபி வீடு கழுவுல போல இருக்கு. நான் நார்மல் பேசிக்கலா வீடு வந்து கழுவாங்களா அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு ஸ்பெஷல்லாம் கெமிக்கல்லாம் ஊற்றி எதுவும் கழுவுல. அதனாலதான் அந்த ஸ்மெல் இருக்கும். பட் நல்ல ஸ்மெல் ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி தான் இருந்துச்சு. நானும் சரி பரவாயில்ட்டு போயிட்டு வழக்கமா படுத்துட்டு மணி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஓவர் நைட்டா தான் இருக்கும். மேபி 1, 2 இந்த மாதிரி டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கிட்டு இருக்கேன். நல்ல ட்ரீம்ல ஒரு மாதிரி கெட்ட கனவா வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு பட்டார்னு இன்னும் உடஞ்சி உளுந்து வந்த மாதிரி ஒரு சவுண்ட். நானும் எந்திரிச்சு பாக்குறேன். ஃபேனோட பிளேட்டு, அது நார்மல் ஃபேன், டேபிள் ஃபேன், அது அவ்வளவு ஸ்பீடாலாம் ஓடாது. அதுல இருந்து ஒரு பிளேட் உடஞ்சி நேரா அந்த கம்பியில குத்தி வெளியே வந்து நிக்குது. அப்படி நேரா ஆல்மோஸ்ட் சேச்சுக்கிட்ட வந்து நிக்குது குத்துறதுக்கு. நான் உண்மையிலேயே அந்த ஃபேன் நான் கழட்டி ஃபிக்ஸ் பண்ணுவேன். அந்த ஸ்ட்ராங் கிடையாது அந்த பிளேட். அந்த மாதிரி உடஞ்சி வந்து குத்துறது ரியலா நடக்குது. பிளேட் குத்தி அது வந்து நிக்குது சேச்சுக்கிட்ட குத்தி. எனக்கு கிட்ட தான் வச்சிருக்கேன். காத்து வேகமா அடிக்க மாட்டேன் சொல்லி கொஞ்சம் கிட்ட வச்சிருக்கேன் அந்த ஃபேன். அது என்ன உடச்சி வந்து நிக்குதா, ஒரு டவுட் வந்துருச்சு ஏதாச்சும் சரியில்லையான்ட்டு. நான் சென்ட்டேன். மறுநாள் விடிஞ்சோனே சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தா அதுல வந்து ஒரு ஃப்ரெண்ட் இந்த ரிலிஜன் உள்ளவர் தான். அவர் சொன்னார், நீ ஏன் அந்த என்ன கிரக பிரதர்ஷனம் செய்யாம வீட்டுக்கு போனேன்னு. எனக்கு சொன்னேன் எல்லாம் செய்யலாம், அதெல்லாம் காசு இருக்கு செய்வாங்க, நம்ம இருக்கிற பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் செஞ்ச செலவு அதெல்லாம் நான் செய்யல. அது அந்த மாதிரி செய்யாது. அது ஏற்கனவே நம்ம போறதுக்கு முன்னுக்கு இருப்பாங்க. ஏன்னா புது கொண்டு ஏற்றிருக்காங்க, யாரும் இருப்பா நமக்கு தெரியாது. நம்மளும் நம்ம தேங்க்ஸ் கிவிங்லாம் சொல்லி கொடுக்குறோம். இது என்னன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் கிவிங் சொல்லிட்டு அவங்களாம் விளையாடுறது நம்ம போனோம்னாலே எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. இது என்ன ப்ரொசீஜர், நம்ம வீட்டு நம்ம போறோம், இவங்க எல்லாம் என்ன சொல்றேன். நான் எனக்கு அது அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஸோ இது நாளாக என்ன ஆகுதுன்னா ஒரு 1 day 2 day 1 week ஆயிட்டு அப்படி இப்படி மேனேஜ்மெண்ட் தங்கிட்டு அந்த ஃபேனை ரிப்ளேஸ் பண்ணிட்டு அந்த பிளேட்லாம் மாற்றி ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 நாள் கழிச்சு திருப்பி ஒரு இன்னொரு சின்சியர் என்ன ஆகுதுன்னா இதுதான் எனக்கு கொஞ்சம் வியர்ட். இன்ன வரைக்கும் நான் நம்ப முடியல. அந்த வீட்டுல எந்த கேபினட்டும் இல்லை, ஹைட்டான இடமும் இல்லை. இதே மாதிரி ஒரு 12, 11 சம்திங் தான் இருக்குது. நான் வழக்கம்ல வேலை முடிச்சுட்டு ஷவர்லாம் எடுத்து தூங்கலான்னு அப்பதான் பாக்குறேன். கொஞ்ச நேரம் சென்று ஒரு கிளாஸ் உளுந்த உடஞ்சி போன ஒரு சவுண்டு. இது என்ன சவுண்டா இருக்கும் சொல்லிட்டு நானும் தேட்டு வந்து பாக்குறேன். அந்த கிச்சன் ஏரியா ஒன்றும் செய்யல. அந்த ரேக் அந்த இதெல்லாம் சிங்கின்னு அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் செய்யல. அந்த ஏரியா நம்ம புது வீட்டுக்கு போனாலும் அப்படியே இருக்கும். அங்க ஒரு மக்கு உடஞ்சி கிடக்குது. ஒரு மக்கு என் வீட்டுக்கு எப்படி மக்கு வந்து எனக்கே தெரியல. கன்ஃபியூசிங். ஏன்னா அந்த கொண்டோல நெய்பர் யாருமே இன்னும் வரலையே, யாருமே இல்லை. நான் ஒண்டி தான் இருக்கேன். அந்த ஒரு பிளாக்ல அந்த பர்டிகுலர் மாடியில நான் ஒண்டி தான் தங்கியிருக்கேன். வேற யாரும் ஒண்ணு வரல. அந்த கிளாஸ் எங்க இருந்து வந்துச்சு தெரியல. ஆனா ராத்திரி போலதான் அது உடஞ்சிச்சா அது ஒரு டவுட். மக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. நான் மக்கு கொண்டாடல. நான் தான் தண்ணியோ சாப்பாடு வெளியே இருந்து தாப்பா பண்ண பிளாஸ்டிக் தான் மக்களே கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப நாள் டவுட். ஏற்கனவே இந்த கொன்சாங்க எனக்கு இன்னும் வரைக்கும் அந்த ஃபீலிங் இருக்கு. இந்த கொன்சாங்க அங்க வைக்கும் போது வச்சிட்டு போறத நான் கவனிக்கலையா? அப்படி கவனிக்கலன்னா நான் வீட்டெல்லாம் மூவ் பண்ணேன் வந்த புதுசுல. அப்ப நான் பாத்துட்டு போனேன் அந்த மக்க. அது அங்க இல்ல. இன்ன வரைக்கும் அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு, எப்படி அந்த மக்கு வந்துச்சுன்னு.
அது வேற. அப்போ அதோட ஆரம்பிச்சிருச்சு ராத்திரி அந்த அந்த குண்டு உருன்ற சவுண்டு, அது மேல வந்து அந்த குண்டு தூக்கி போட்ட அப்படி சவுண்டு கேட்குது. அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது மேல. வீட்டு மேலேயும் ஆள் இல்ல, அந்த அந்த குண்டுல இருக்கேன் இப்போதைக்கு பூந்து பார்த்துட்டு அந்த குண்டு அப்படியே தூக்கி போட்டா அப்படியே குண்டுல விழுந்து ஓடலாம். அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்க வர ஆரம்பிச்சிருச்சு. சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அது மேபி அந்த பைப்பிங் சிஸ்டமோட சவுண்டா இருக்கும். அப்புறம் மலை ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அது அது நினைச்சேன் அந்த பைப்பிங் சவுண்ட். அவன் எனக்கு அப்படி என் ஃப்ரெண்ட் சொன்னாங்களே. சில பேர் மலை ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க இல்ல அது வந்து அந்த புங்களோட சேட்டையா இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு என்ன பண்ணனா இது சரிப்பட்டு வர்றதுன்னு பேக் டு ரிச்சுவல். யாரு இந்த ரிச்சுவல் செய்வோம் அவங்கள போய் கேட்டேன் இது என்ன பண்ணலான்னு. அவர் சிம்பிளா சொன்னாங்க மேபி இந்த கிரகபதி தான் நீ செய்யி சரியா இருக்கும்ட்டு. செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நெய்பர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஏத்து வீடு அப்புறம் பக்கத்து வீடு அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஏத்து வீடு வந்து ஒரு இன்டர்நேஷன் அங்க ஸ்டே பண்ணி வீடு ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்கலாம் இருக்கனாலே அந்த சவுண்ட் எனக்கு கேட்கலையா, ஏன்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அதனால கேட்கலையா. ஆனா ஆஃப்டர் தட் ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 இயர்ஸ் ஆகுது இன்னும் அங்கதான் இருக்கேன். பட் அந்த இது இஷ்யூலாம் இல்ல இப்போதைக்கு. அதோட ஐ டோன்ட் நோ. ஆனா எனக்கு இன்னும் கியூரியாசிட்டி என்னன்னா அந்த மக்கு எங்க இருந்து வந்துச்சு அதுதான் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு புதிதா இருக்கு. இந்த மக்கு எப்படி வரலாம், நான் அந்த வீட்டை மூவ் பண்ணி எடுத்துட்டேன். அதுதான் இன்ன வரைக்கும் எனக்கு டவுட். பட் ஆனா வீட்டை என்ன விஷயம்னா ஆஃப்டர் டன் த திங்ஸ் ஆல் அந்த ரிச்சுவல்ஸ் ஆஃப்டர் தான் முடிச்ச கையோட ஐ டிடன்ட் ஹியர் எனிதிங். ஆஃப்டர் தட் நான் எதுவுமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டோ இந்த அக்ரெசிவா அந்த ஃபேன் உடஞ்சி உழுவுறது இதெல்லாம் நான் பார்க்கல. இந்த சவுண்டு அதெல்லாம் கேட்கல. பட் இன்னும் அந்த கூலி சவுண்ட் இருக்கு. அது எனக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிட்ட. மேபி இது ஏதோ ஒரு பைப்பிங்கோட இஷ்யூவா தான் இருக்கணும். ஏன்னா சும்மா இப்படி கேட்கும் அது சவுண்டு. அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.